செந்தில் பாலாஜியோட சகோதரர் வந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காரு, 35 கோடி ரூபாய் வரைக்கும் ஊத்தங்கரை எம்எல்ஏ பேசியிருக்காரு, அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு அடிச்சு சொல்றாங்க. இன்னும் யாரு அவங்க எம்எல்ஏவே சொல்லிக்கிறாங்க. மந்திரி கிடைக்குதுன்னு விட்டுட்டு ஓடுனவன் நைட்டு ஓடுனவனையெல்லாம் விட்டுட்டாங்க. இங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கைது பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இது எவ்வளவு பெரிய அக்கிரமா? இது அபானமனம் பழிங்கிறீங்களா? என்னென்ன நீங்க குதிரை பேர வழக்குல முதலமைச்சரை தான் கைது பண்ணிருக்கணும். நீங்க ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவரை தான் கைது பண்ணிருக்கணும். தாவேக ஆட்சி கலைக்கப்பட்டு நீங்க லிட்டரலா ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டிய இடம் இது. விஜய் வந்து கரூர் செல்கிறார்னு ஒரு தகவல் வருது. அதற்கு முன் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. கரூர் விஜய் போகும் பொழுது செந்தில் பாலாஜியை கண்டார். சிடி நிர்மல்குமார் தன்னோட பெட்டியில இதையும் சொல்றாரு, ஆட்சி கவிழ்ப்புங்கிறது இதற்கு உடந்தையாக எடப்பாடி எப்படிங்க கவிழ்க்க முடியும்? சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வர முடியும். என்ன பிரயோஜனம்? அதன் மூலம் அந்த ஆட்சிக்கே வந்து கேள்விக்குறி வைக்கலாம். வராது. அவங்க எல்லாம் சிம்பத்தி தான். ஐயோ எல்லாம் அவங்க ஆளுங்க பூரா கந்து வசூல் மாதிரி ஆரம்பிச்சிட்டானே, ஊழலை ஒழிக்க போறோம்னு பேசுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உனக்கு டாக்ஸ் வாங்கின காருக்கு கட்டல, நீ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் முதலமைச்சரா கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க அப்ப ஊழலை பத்தி பேசுறீங்க. அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. RS பாரதி அவங்க கொடுத்த கடிதத்திலையும் கூட விஜய் மீது FIR பதிவு செய்யணும். விஜய் இது வரைக்கும் உங்களால பார்த்து கேள்வி கேட்க முடியுதா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அமோனியா கேஸ் லீக்ல ஒருத்தர் 2 பேர் இல்ல 17 பேர், இதே திமுக ஆட்சியில 17 பேர் இப்படி செத்து போயிருந்தா கம்யூனிஸ்ட் தான் பேசணும்ல. 10 லட்சம் அவங்க போராட்டம் நடத்தினாங்களே. ஆனா சிடி நிர்மல்குமார் தன்னுடைய பிரஸ் மீட்ல என்ன, நீங்க RSS டவுசர் போட்டு சுத்தினவர் தானே அவரு. குறைந்தபட்சம் 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கும் 5000 10,000 15,000 30,000 துணை நடிகைகளுக்கு எல்லாம் நீங்க எப்படி எல்லாம் நீங்க காசு கொடுத்து எப்படி எல்லாம் அவங்கள வந்து பாலியல் ரீதியா மாணவர்களை இளைஞர்களை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அந்த வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்து அசிங்கமா இருக்கு சார். ஓடி டெலிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, தமிழ்நாட்டை இப்படி சீரழிச்சு வச்சிருக்கீங்களே. திரு வைகோ அவர்கள் மிக கடுமையாக திமுகவை விமர்சித்தார். திருத்திக்கிட்டாருன்னு நினைச்சேன். அந்த ஆள் திருந்தவே இல்லை. உன் பையன் எம்பியா தான் இருக்காப்ல, அவரும் சேர்த்து ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் நின்றுட்டு போக வேண்டியதானே. உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். இன்று தமிழக அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்புச் செயலாளர் பாரதி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஒரு லெட்டர் வந்து கவர்னருக்கு கொடுத்திருக்கிறாரு. வைகோ அவர்களின் பேச்சிலிருந்து, MDMKயோட வைகோ அவர்களின் பேச்சிலிருந்து விஜய் அவர்களும் வைகோ அவர்களும் கூட்டு சதி செய்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது அவருடைய வாயால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மேல் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. அதே சூழலில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் கிருஷ்ணகிரியோட ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்களிடம் தாவேக எம்எல்ஏடம் குதிரை பேரம் பேசியதாக இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? நடக்கிற எதுவுமே சரியா இல்லை, அடிப்படையே தவறாக இருக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, நம்ம வந்து தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னு இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். குதிரை பேரம் இல்லை, குதிரை லகாய பேரமே நடந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள், நீங்கள் காங்கிரஸ் ஆகட்டும், VCK அண்ணன் ஆகட்டும், இல்லை IUML ஆகட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், இவர்கள்லாம் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் முழுமையாக விஜய்க்கு எதிராக ஓட்டு கேட்டவர்கள். விஜய் வந்தால் சரியாக இருக்காது, தமிழ்நாட்டில் ஜனநாயகம் கெட்டுவிடும், இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறார், அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் வந்து மடைமாற்றி தவறான பாதைக்கு கூட்டிக்கிட்டு போறாருன்னு பேசினவங்க தான் இவங்க எல்லாருமே. RSSன் பிள்ளை முதற்கொண்டு எல்லாமே கடுமையா பேசினவங்க. அப்ப அவர்கள் எல்லாரும் இப்ப மந்திரி கொடுத்தாங்கன்னா உடனே ஓடி வந்துட்டாங்கல்ல. அப்ப அதுவே ஆதாயம் இல்லையா? ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக இல்ல, அந்த காரணத்துக்கான ஜனாதிபதி ஆட்சி இல்ல, பாசிச பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி சொன்னதுல நான் என்ன கேட்கிறேன், பாசிச பாஜக என்னெல்லாம் செய்யுமோ அதை எல்லாத்தையும் தானே இந்த அரசு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க கோர்ட்ல மாடு கன்று வெட்டுவதற்கு பலியிடுவதற்கு தடை இருக்கு, இதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு அப்பீல் போகல. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இன்னைக்கு வந்து CBSE வந்து கம்பல்சரி மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. இதை எதிர்த்து இது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே கிடையாது. நீங்கள் இன்னும் வரிசையாக பட்டியலிட்டு சொல்லணும்னா, இஸ்லாமியருக்கு 3.5% இடஒதுக்கீடை எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு வந்தோம்னு தெரியும், அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க கோர்ட்டுக்கு போகலை. ஆனால் இதற்கெல்லாம் வந்து போராட்டங்கள் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து விட்டு தாவேக்கோட ஆட்சியை வந்து கவிழ்ப்பதற்காக கவிழ்ப்பதற்கான காரணத்தெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். நான் கேட்குறேன், இது நான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தாங்கல்ல, இப்போ இவங்களுக்கு எதுவுமே பிரச்சனையாக தெரியலையா? நேற்று வந்து இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள்
8 கொலைகள் நடந்திருக்கு, சாதியானவ கொலைகள். எங்கே போனார் ரஞ்சித்து டைரக்டரு? 7 மந்திரி கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே, தாழ்த்தப்பட்ட சமூகம்னு நீங்கள்லாம் ஐயோன்னு கொண்டாடுனீங்களே, அந்த அமைச்சர்கள்லாம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? இதை எதிர்த்து என்ன கண்டனத்தை கொடுத்துருக்காங்க? விசிக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? ரோட்டில் வெட்டி கொள்றான் சார். நேற்று ஒரே நாள் 12 கொலை நடந்திருக்கு சார் தமிழ்நாட்டுக்குள்ளார. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, வன்கொடுமைகள் அவ்வளவு நடக்குது. ஒரு அமைச்சர் பவுடர் போட்டு கேட்டால் மாத்திரான்னு சொல்கிறாரு, கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு சுற்றுறாரு. என்ன மாதிரி ஆட்சி நடக்குது? ஒரு காட்டு தர்பார் நடக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? யூபியில் தான் சார் இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் கொலை பண்ணி தொங்க விடுறதுங்கிறது எங்கே நடந்துச்சு? யூபியில் தான் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மறைக்கணும், இதெல்லாம் பெருசாயிடுச்சு. இப்போ மக்கள்கிட்ட அதிருப்தி அதிகமாயிருச்சு. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ மக்கள்கிட்ட திரும்ப ஒரு பயமுறுத்தணும், ஐயோ மறுபடியும் திமுக வந்துடும், இந்த ஏழையை நீங்கள் எங்களை ஜெயிக்க வச்சாகணும். அப்போ இதை மடைமாற்றுவதற்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு டார்கெட் ஆக்குறீங்க, அப்படிதான் சொல்ல முடியுது. 8 எம்எல்ஏவிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். 20 கோடி 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க சார். 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க சார். என்ன ஆதாயத்துக்காக ரிசைன் பண்ணாங்க? நான் கேட்கிறேன், அதிமுகல இருந்து 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணவங்கல 2 எம்எல்ஏக்கள் அதாவது மிகப்பெரிய ஊழல் பின்னணி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கும் ஆளுநர் முன்னாடி குட்கா விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஃபைல் பெண்டிங் இருக்கு. நீங்க கரூர் விஜயபாஸ்கர் மேல 43 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. கேரளால போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இவர் எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு தவேகாக்க போறாரு? அதற்கு சிடி நிர்மல்குமார் பதில் சொல்றாரு என்னன்னா, அவர் இப்போது எந்த எம்எல்ஏ பதவியிலும் இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதராக பல லட்சம் பேர் தேவைக்கு மக்களிடம் என்ன சொல்லி விஜயபாஸ்கர் அவர்கள் வாக்கு கேட்டார்? மக்களிடம் இந்த 6 எம்எல்ஏக்களும் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? அந்த மக்கள் தாவேக்கா அந்த இடத்துல வேண்டாம்னு நிராகரிச்சு தானே நீங்க அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அந்த முடிவுகளை நீங்க 5 வருஷம் இருந்து நீங்க மக்கள் பிரதிநிதியா சார். ஒரு எம்எல்ஏ யாரு சார்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், அந்த மக்களினுடைய பிரதிநிதி. அந்த மக்களுக்கு தேவையானதை செய்வதற்காக சட்டமன்றத்திற்கு அனுப்பப்படுகின்றவர். அந்த மக்கள் வேண்டான்னு சொன்னாதான் அவர் ரிசைன் பண்ணணும். இவங்க எல்லாம் அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக, பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக, தன்னை கேஸ்ல இருந்து காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ரிசைன் பண்றதுங்கிறத அந்த தொகுதி மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஆதரவாளர்லாம் அப்புறம் ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அங்கதான் தாவேக்கா வேண்டான்னு தானே முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அப்ப மக்கள் எல்லாம் நீங்க முட்டாளாக்குறீங்க. அவர் சிட்டி நிர்மல் சிம்பிளா சொல்லிட்டாரு. நிர்மல்குமார் பேச்சு வேண்டாம். ஏன்னு கேட்டுங்க, அவங்க கிட்ட ஜனநாயகமும் கிடையாது. ஜனநாயகன் படத்திலேயே அவங்க யோகியதை என்னன்னு தெரிஞ்சதுதான். எந்த விதத்துல ஜனநாயகம் இருக்குங்க? நம்ம சிட்டி நிர்மல்குமார் பேச்சு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா அவர் இன்றைக்கு அரசாங்கத்துல ஒரு அமைச்சரா இருக்காரு. இருந்துட்டு போகட்டும் சார். நான் கேட்கிறேன், ஒரு சின்ன உதாரணம் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு நபர் தன்னுடைய இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி முறையா ஒரு சொத்து வாங்கணும்னு இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. திருட்டு பணத்தை வச்சு கூட தான் சொத்து வாங்கலாம். அதுக்குன்னு அது லீகல் ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா என்ன? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பணம் எப்படி வந்துச்சுங்கிற கணக்கு இல்லைங்க. சொத்து வாங்குறது விட்ட பணம் இருந்துச்சு, வாங்கிட்டாருங்க. இதை ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், திருடின பணத்தை வச்சு அவன் சொத்து வாங்கியிருக்காங்கன்னு அலகேஷன் சொல்றேன். நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும்ல. அது திருட்டு பணமா இல்லையான்னு பார்க்கணும்ல. எங்க திருடினான்னு நான் சொல்றேன். அதிமுக இருந்து திருடினான்னு நான் சொல்றேன். பணத்துக்கு இங்க எம்எல்ஏவும் பேர் மட்டும் மாத்திங்க. அப்ப திருடினது உண்மை தானே? திருடிட்டு இந்த வாஷிங் மிஷின்ல வச்சு பணத்தை கழுவிட்டான் சார், கழுவி காய வச்ச பணம் சார், இது திருட்டு பணம் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? ரிசைன் பண்ணிட்டார் சார், திரும்ப எலெக்ஷன் நிக்க போறார் சார். என்னங்க இது? 40 நாள், நீங்க 28 நாள்ல ரிசைன் பண்ணாங்க 4 எம்எல்ஏ. அந்த மதுராந்தக அம்மையாரெல்லாம் தாவேக்கா 3வது இடத்துல இருக்கு அந்த தொகுதியில. இன்னைக்கு அவங்கெல்லாம் மதுராந்தகத்துல, தாராபுரம் அந்த பக்கத்துல எல்லாம் அந்த எம்எல்ஏ ஓடுகாலின்னு திட்டுறாங்கன்னு அந்த அம்மா புலம்புது. ஆமா, தொகுதி மக்கள் அப்படிதான் கேட்பாங்க. 5 வருஷம் உங்களால மக்கள் சேவை ஆற்றுவதற்காகத்தானே நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்க விருப்பத்துக்கு, பதவி ஆசைக்கு நீங்க அப்ப நீங்க என்ன ஆதாயத்துக்காக நீங்க மாறுனீங்கிறத மக்கள்கிட்ட பதில் சொல்லி தானே ஆகணும். இல்லை, இப்போ நமக்கு இப்போ இன்றைய அரசியல் சூழல்ல இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, செந்தில் பாலாஜியோட சகோதரர் 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காரு, 35 கோடி ரூபாய் வரைக்கும் ஊத்தங்கரை எம்எல்ஏ பேசியிருக்காரு. அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு அடிச்சு சொல்றாங்க. இன்னும் அவங்க எம்எல்ஏவே சொல்லிக்கிறாங்க, அப்படிதானே? ஆமா, அதான் கைதானது அவங்க எம்எல்ஏ. நான் கேட்கிறேன், 35 கோடி பேசி 35 கோடி வாங்கி இவங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டிட்டாங்களா? ஆதாரம் இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி, 35 கோடி பணத்தை பிடிச்சிட்டாங்களா? வாங்கிட்டாரா? அப்ப இது வாங்கிட்டு ரிசைன் பண்ணனவன் எல்லாம் விட்டுட்டாங்க. மந்திரி கிடைக்குதுன்னு விட்டுட்டு ஓடுனவன், நைட்டோட நைட்டு ஓடுனவனையெல்லாம் விட்டுட்டாங்க. இங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கைது பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இது எவ்வளவு பெரிய அக்கிரமா? இது அபானமனம் பழிங்கிறீங்களா? பின்னென்ன? அப்போ நீங்க மாநில ஸ்டேட்டுகளுக்கு தொடுக்கலாம்ல? இல்லையே, சட்ட ரீதியா நடவடிக்கை நாங்கள் எடுக்க தானே போறோம். எடுத்தான் ஆகணும். இது அப்படியே விட்டுற முடியுமா என்ன? காலையில முன்னாடி தெரியுது,
காமராஜ் எப்படி கையெழுத்து வாங்குனீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் வைகோ அண்ணா ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட சொன்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வச்சிருக்காருல்ல ஓப்பன் மீட்டிங்கில். 2 தொகுதி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு விஜய் சொன்னாருன்னு சொன்னார்ல, வீடியோ இருக்கு. அப்புறம் சாயந்தரம் வந்து மாற்றி சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னா, காலையில் ஒன்று சொல்லுவாங்க, மதியம் வேற ஒன்று மாறும், அந்த சாயந்தரம் மாலை வேளையில் முழுசாக பேக் டு ஸ்கொயர் ஒன்று கொண்டு போய் நிப்பாட்டிக்குவாங்க. மக்களை மடைமாற்றி ஏமாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா கூட காலையில இருந்து இது ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் இருந்தோ இல்ல திமுக தரப்பில் இருந்தோ எங்கேயுமே எந்த மறுப்பும் வரவில்லை, எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆதாரத்தெல்லாம் அவங்க வெளியே சொன்னா தானே தெரிய வரும். கோர்ட்ல சந்திக்க வேண்டிய மேட்டர்ல அது. 3 பேர் நீதிமன்றத்தில் இப்பவே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கோர்ட்ல எப்படி கண்டெஸ்ட் பண்ணுவோம்? நீங்க அடுத்த உடனே திரும்ப அடுத்த ஃபோர்ஜரி ரெடி பண்ணுவீங்கல்ல? இல்ல, இப்போ சிவசங்கர் அவர்கள் வந்து மேல 23 லட்சம் அவருடைய சொன்ன உடனே நேரா போய் அப்பியர் ஆனார்ல, அவர் பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு, சட்ட ரீதியா போய் எதிர்கொள்றாருல்ல, அவரு சட்ட ரீதியாக எதிர்கொள்வாருங்க. நீங்க எல்லாமே நீங்க பிரஸுக்கு நேரடியாக எடுத்த உடனே சொல்லிட முடியுமா? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எப்படி கேஸை ஃப்ரேம் பண்றாங்க? நீங்க முறையா பாத்தீங்கன்னா, நீங்க குதிரை பேர வழக்குல முதலமைச்சரை தான் கைது பண்ணியிருக்கணும். குதிரை பேர வழக்குல நீங்க ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவரை தான் கைது பண்ணியிருக்கணும். குதிரை பேரத்துல மாண்புமிகு அமைச்சர் இவங்க எல்லாரும் தான் பட்டியலிட்டு தாவேக ஆட்சி கலைக்கப்பட்டு நீங்க லிட்டரலா ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டிய இடம் இது. இந்த மாநிலம் நேரடியாக 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இப்படி நடந்ததே கிடையாது. 25 எம்எல்ஏ அதிமுகல இருந்து பிச்சுக்கிட்டு போய் இன்னைக்கு வந்து தனியா ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லி சொன்னனால வந்துச்சுல்ல. எதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? உட்கட்சி குழப்பம், அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனைங்கிறதுக்காக நீங்க வந்து எதிரி ஆதரிப்பீங்களா என்ன? நீங்க யூ கேன் அப்ஸ்டெயின், யூ கேன் ப்ரொடெஸ்ட், நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம். கட்சிக்குள்ள நீங்க வந்து பொதுக்குழு செயற்குழு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், கட்சிக்குள்ள போராடலாம், தனி கட்சி ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு பதவி வெறியில ஓடுறீங்களே தாவேகாவை பார்த்து. அங்க ஆள் இல்ல, போனா முன்னாடியே துண்டு போட்டு இடத்த பிடிச்சிக்கலாம். அதிசயத்துல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான், அந்த இடத்துல போய் துண்டு போட்டு உட்காந்துக்கணும்னு பாக்குறீங்க. அதுக்காக தானே சிவி சண்முகம் முதல் கொண்டெல்லாம் பறந்தாங்க, வேக வேகமா ஓடுனாங்க. வேற எதுக்காவது ஓடினாங்களா? கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், ஏன்னா கேஸ் எல்லாம் பெண்டிங் நிக்குது. அது கரூர் விஜயபாஸ்கர் 100 கோடி கடன் ஆகி போச்சு, 100 கோடி கடன் ஆகி போச்சுங்கிறாராம். அப்ப கடனை கட்டுறதுக்கு அங்க போனா சம்பாதிக்கலாம், அவங்க பணம் கொடுக்குறாங்க, அதை வாங்கி கடனை கட்டி பொழைச்சுக்கிறேன்னு போறீங்களா? விஜயோட ஜூலை 2ஆம் வாரம் விஜய் வந்து கரூர் செல்கிறார்னு ஒரு தகவல் வருது. அதற்கு முன் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இது எவ்வளவு இங்கதான் நீங்க கரெக்டா குரூஷியல் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. விஜயபாஸ்கருக்கு செந்தில் பாலாஜியை கண்டா எப்பவுமே பயம். கரூர்ல ரொம்ப கம்மி மார்ஜின்ல வெறும் 2000 ஓட்டில் தானே ஜெயிச்சிருக்காரு, 1800 சில்லறன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை என்ன சொல்ல டைட் பண்ணணும், அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கைது பண்ணால் தான் திரும்ப விஜயபாஸ்கர் அங்கே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை. 2வது, கரூர் விஜய் போகும் பொழுது அவருக்கு எதிராக எதுவும் நடந்துடக்கூடாது. மக்கள் ப்ரொட்டஸ்ட்டோ இல்லை வந்து இவ்வளோ நாளாக ஏன் வரலங்கிற கேள்விகள் கணைகளோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது இருந்து ஏதேனும் பிரச்சனைகள் வந்துருமோங்கிற ஒரு பயம் வந்து இந்த அரசுக்கு இருக்குது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜியை வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி கைது பண்ணியோ அல்லது வந்து அவரை மிரட்டுவதற்காகவோ அவரை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் இப்போ கைது நடவடிக்கைக்கு போயிருக்கீங்க. அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜியை கண்ட பயம், அவ்வளோதான். அவங்க ஊரில் விஜயபாஸ்கருடைய இனிஷியேட்டிவ் தான் இது. 2வது, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, வன்கொடுமைகள் மிகவும் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் முதலீடுகளே இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் ஹிந்து பேப்பரில் பார்க்குறேன், முழு பக்க விளம்பரம், ஹோண்டா வந்து ஆந்திராவில் தன்னோட பிளான்ட் ஆரம்பிக்கிறான், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு. என்ஃபீல்டு ஆல்ரெடி அங்கே போயிடுச்சு. இங்கேருந்து எல்லா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டேட்டுக்கு வரல, நிதி பற்றாக்குறைன்னு பதறாங்க. ஸ்டேட் அப்படியே சின்ன அப்படின்னப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடங்கள்லையும் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை மடைமாற்ற வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் கெடுக்குது, இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குது, நாங்கள் சூப்பராக பண்ண ட்ரை பண்ணுறோம், இதை கெடுக்குது திமுக அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குனாதான் வருகின்ற இடைத்தேர்தலை அவங்க சேஃபா சந்திக்க முடியுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த இமேஜ் பில்டிங் வேலையை இப்ப செய்யுது தாவேகா. சிடி நிர்மல்குமார் தன்னோட பெட்டியில இதையும் சொல்றாரு, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி இவர்களோட கேவலமான இந்த அரசியல் ஆட்சி கவிழ்ப்புங்கிறது இதற்கு உடந்தையாக எடப்பாடி எப்படிங்க கவிழ்க்க முடியும்? எடப்பாடி 6 மாசம் உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து அரசியல் தெரிஞ்சவங்க தான். அக்டோபருக்கு முன்னாடி நான் கேட்குறேன், ஒரு விஷயம் எனக்கு கிளியரா சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய புரிதலுக்கு என்னோட புரிதலுக்கு ஒருவேளை நான் தப்பாக கூட இருக்கலாம். அக்டோபர் வரைக்கும் நாம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியுமா?
ஆனால் சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கொண்டு முடியும். என்ன பிரயோஜனம்? அதன் மூலம் அந்த ஆட்சிக்கே வந்து கேள்விக்குறி வைக்கலாம். வராது. இதெல்லாம் இவங்க கற்பனை. நீங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் கொண்டு வரணும். ஊடகங்கள் இதை தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்குது முழுக்க. அவரு அதான் பொய்யே சொல்றாருங்கிறேன் நான். சட்டமன்றம் கூட போகுதா? அப்ப சட்டமன்றம் கூடும்போது தானே சபாநாயகருக்கு அதிகாரம். அது கூட சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லைல்ல. அப்ப இப்ப எங்க இருந்து இந்த அவசியம் வந்துச்சு? பயம், மடைமாற்றுதல். அவர்கள் மீது கடுமையான அதிருப்தி களத்தில் இருக்கிறது. மக்கள் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா உடனே திமுக மறுபடியும் குற்றவாளியை விக்டிம் கார்டு. அவங்க எல்லாம் சிம்பத்தி தான். ஐயோ எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாங்க, அவங்கள கூப்பிட்டாங்க, இவங்கள கூப்பிட்டாங்க, நாங்கள்லாம் நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஊழல் இல்லாத ஆட்சி ட்ரை பண்ணுறோம். எங்கேயா ஊழல் இல்லாத ஆட்சி? எவையா சொன்னது ஊழல் இல்லாத ஆட்சின்னு? எல்லாம் அவங்க ஆளுங்க பூரா போய் கந்து வசூல் மாதிரி ஆரம்பிச்சிட்டானே. நீங்கள் குவாரிகளாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறதெல்லாம் திரும்ப டன்னுக்கு எவ்வளோன்னு பேசி பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கிறாங்களே. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வாங்கினீங்கன்னு ஜூனியர் கடனில் 25,000 50,000 நீங்கள் ரெனியூலுக்கு வாங்கி 4 கோடி கொடுத்தீங்கன்னு ஜூனியர் கடனில் எழுதி கிழிச்சிருக்கானே. எங்கே நிப்பாட்டி இருக்கிறீங்க நீங்கள்? எதில் நிப்பாட்டி இருக்கிறீங்க? அதுவும் ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்கிறது வந்து, அதாவது சாமானிய மக்கள்கிட்ட விற்று லாட்ரி விற்று அவனை ஏமாற்றி காசு திருடின ஒரு கும்பல் ஊழலை ஒழிக்க போகிறோம்னு பேசுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உனக்கு டேக்ஸ் வாங்கின காருக்கு கட்டலை நீ. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் முதலமைச்சராக கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. நீங்கள் அப்போ ஊழலை பற்றி பேசுகிறீங்க. அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. யாரை நீங்கள் டெல்லி பிரதிநிதி ஆக்குறீங்க? உன் ஜனநாயகன் படம் எடுத்த ப்ரொடியூசரை கொண்டு போய் நீங்கள் வந்து ஜனநாயகன் பட ப்ரொடியூசரை நீங்கள் மக்களுக்கான, தமிழ்நாட்டு மக்களுக்கான டெல்லி பிரதிநிதியாக நீங்கள் அனுப்பிச்சு வைக்கிறீங்க. இது உங்கள் கம்பெனி இல்லை விஜய் சார், சிஎம் சார். இது உங்கள் கம்பெனி கிடையாது. யாரை வேணாலும் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் தூக்கிக்கலாங்கிறதுலாம் இல்லை. இது மக்கள் பிரதிநிதித்துவம். மக்களுக்காக பேசணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக இங்கே வேலை பார்க்கணும். நீங்கள் யாரை கொண்டாந்து உங்கள் ப்ரைவேட் செக்ரட்டரியாக நீங்கள் அஃபீஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பெரிய வியாபாரி, ஆந்திரா வியாபாரி. அவரை கொண்டு வந்து உங்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக உட்காந்து உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் கம்பெனி விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சுருக்கிறதா செக்ரட்டரியேட்டில் புலம்புறாங்களே. யார் இந்த ஜான்? இன்னைக்கு ஆர்எஸ் பாரதியன் அவர்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்காருல, இவர் எப்படிங்க மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உட்கார முடியும் இவங்கெல்லாம்? அப்போ எப்படிங்க ரகசிய பிரமாணம் காப்பு நிலைநிறுத்தப்படுகிறதா? அமைச்சர்களுக்குள்ள அமைச்சர்கள் பேசுகிற விஷயங்களெல்லாம் 3வது நபர் உட்கார்ந்து கேட்கலாமா? திரு வைகோ அவர்கள் மிக கடுமையாக திமுகவை விமர்சித்துள்ளார். இத்தனை வருடமாக 9 வருடமாக கூட பயணித்து விட்டு மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். நான் கூட ஆச்சரியப்பட்டேன். வைகோ வந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன்னை வாழ்நாளில் அடையாளம் காட்டியவர்களுக்கு எந்த கட்சி அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி தமிழர்களுடைய உரிமைகளுக்காக பேசுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துச்சோ அதெல்லாம் உணர்ந்து தன்னை திருத்திக்கிட்டாருன்னு நினச்சேன். அந்த ஆள் திருந்தவே இல்லை. ரொம்ப தெளிவாக தெரியுது. அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் இப்போ தான் எக்ஸ்போஸே ஆகுது. எப்பா நான் என்ன கேட்குறேன், 2 எம்எல்ஏ அவர் ரிசைன் பண்ணுற சொல்கிறீங்க ரைட்டா? உன் பையன் எம்பியாக தான் இருக்காப்புல, அவரும் சேர்த்து ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தல் நின்றுட்டு போக வேண்டி தானே? உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இன்னும் பழி கொடுக்குற வேலை தானே. நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் கேட்குறேன், யாராவது நல்லா இருந்திருக்கிறாங்களா அவங்க கட்சியில்? மந்திரிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கூட ஐயோ நாம கட்சி தலைவராக இருக்கும்போது இன்னொருத்த மந்திரி ஆகிறதா? அதெல்லாம் கிடையாது. எவனுக்கு மந்திரியே வேணாம்னு நீங்கள் ஒன்றிய அரசில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ யாராவது ஒரு ஆள் உங்கள் கட்சியில் உங்கள் கூட இருந்து உருப்பிட்டுட்டான்னு சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். வைகோலனா நான் நல்லா இருந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அடையாளம் காட்ட முடியுமா உங்களுக்கு? அவர் கடைசியாக இதுதான் சொல்ல வந்தால் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு ஆள் நல்லா இருந்தால் கடைசி வரைக்கும்னா அவன் பையன் மட்டும்தான். ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வரல? திமுக வாழதான ஜெயிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்ல குற்றச்சாட்டுலாம் இல்லை, நாங்கள் ரிசைன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்க. அந்த எம்எல்ஏ 2 பேரும் குதிரை பேரத்துக்கு வராது. ஏன்னு கேட்டுக்கோங்க. அவங்க நின்னதே உதயசூரியன் சின்னத்தில். அவன் திமுகவாக இருந்து தான் வந்து மதிமுகவுக்கு போனவங்க. அந்த உணர்வு அவங்ககிட்ட அப்படியே தான் இருக்குது. மானம் ரோசம் சூடு சொர்ணம் உள்ளவன் உதயசூரியன் நின்னவன் என்றைக்கு மாற மாட்டாப்ல. இதான் உண்மை. நீங்கள் வந்து காசு பதவிக்குன்னு ஓடுறவங்க தான் அண்ணா திமுகவில் இருந்து இன்றைக்கி தாவேக்காக்கு ஓடுறவங்க. இன்றைக்கி பல பேர் நீங்களே கூட கேட்கலாம், என்னங்க அதிமுகலேருந்து பல பேர் திமுக வந்து சேர்றது அது மட்டும் நியாயமானு கேட்குறீங்க எக்ஸாம்பிள்லே. அவங்களுக்கெல்லாம் திமுகவினுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு. இந்த இனத்துக்காக நிஜமாக திமுக தான் பாடுபடுது. அண்ணா திமுகங்கிறது முழுக்க முழுக்க ஒரு 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 சரிவடைகின்ற ஒரு ஒரு நலிவடைந்த நிலையை நோக்கி நகரும் பொழுது அங்கே நம்மளால் மக்களுக்கு சேவை செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, கொள்கை பிடிப்புள்ளவங்க, மான ரோசம் சூடு சொரணம் உள்ளவங்க திமுக வந்துடுறாங்க. இவ்வளோதான் நடக்குது. எனக்கு பதவி வேணும், என் கடனை கட்டணும், எனக்கு காசு வேணும், எனக்கு நான் திரும்ப போய் நான் பண்ணி ஏதாவது பண்ணி சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, தன்னை கேஸ்லேருந்து காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க தாவேக்காக்கு போகிறாங்க.
அந்த வகையில் இன்னைக்கு வைகோ அண்ணனுக்கு திரும்ப பதவி வேணும். காங்கிரஸில் இருந்தால் போன முறை ஆதரவு இருந்த நிலையில் காங்கிரஸுக்கு கொடுத்தாங்கல்ல, இப்போ அது மாதிரி தனக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்குமோன்னு ஒரு நப்பாசை பிரவீன் சக்கரவர்த்திக்கு. அது மாதிரி இவருக்கு ஒரு ஆசை கடைசி காலத்தில். திமுக அதை இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்போ தாவேக்காலேருந்து அது கிடைக்குமா? ஏன்னா அடுத்த வருஷம் வந்துடும்ல, அவன்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்குல்ல, ஈஸியாக 2 எம்பி கிடைக்கும்ல. அப்போ அதில் நட்டுக்கிட்டு போகலான்னு ஆசை. ஆனால் அந்த 2 எம்எல்ஏ உன் பையன் ரிசைன் பண்ண மாட்டாங்க, நாங்கள் மட்டும் ரிசைன் பண்ணணும், திரும்ப தேர்தலை சந்திக்கணும். என்னங்க விளையாட்டு வேலையா? நான் உங்களோட வர விரும்பலைங்கன்ட்டாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. உடனே ஒரு பதட்டம், ஒரு நாடகம். எத்தனை நாடகம் இது மாதிரி வைகோ அவர்கள் பண்ணியிருக்காரு. சேலத்துக்கு பக்கத்தில் அந்த ஒரு ஒரு அதாவது போதையை எதிர்த்து அதாவது மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு ஒருத்தர் போராடி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவர் பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதிக்காமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. பப்ளிக் ஒத்துக்கலை. இதே மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு வேகமாக உள்ளே வந்தார் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட பேசிட்டு. எல்லாம் கட்டிங் செட்டிங் தான். வந்தார், அந்த குடும்பத்துக்கு தான் ஆபத் பாந்தவ மாதிரி முன்னாடி நின்னார், பாடியை கொண்டு போனார், புதைச்சாரு, வந்துட்டார். அவ்வளோதான். கோயில்பட்டியில் ஆரம்பித்த நாடகம். இது மாதிரி நாடகம் நிறைய பார்த்தாச்சு. அண்ணா வைகோட்டை திருந்துனாரானா அவர் ஒரிஜினல் கேரக்டரில் திரும்ப போய் உட்காந்துக்கிட்டார். அவ்வளோதான். இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒருவேளை இடைத்தேர்தலில் இப்போ வருகின்ற இடைத்தேர்தல் எத்தனை தொகுதிகளுக்கு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எத்தனைல தாவேக்கா? ஏங்க 2 எம்எல்ஏ அவர் கூட இல்லங்கும்போது விஜய் எங்கேயும் இனிமேல் பார்க்க போகிறாப்புல அவரை? இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். நீ வரப்போகிற இடைத்தேர்தலில் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இடைத்தேர்தலில் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. 6 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 4 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. முழுமையாக 6க்கு 6 ஜெயிப்போம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நடைமுறை சிக்கல் இருக்கிறது எங்களுக்குமே. சில தொகுதிகளில் நாங்கள் பலவீனமாக தான் இருக்கோம், ஒத்துக்கு தான் ஆகணும். அதையும் சரி செய்வதற்கான முயற்சி இருக்கும். ஆனால் உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க, 4 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம். எதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கை? மக்களினுடைய மனநலம் எங்களுக்கு தெரியுது. இப்போ மதுராந்தகம்லாம் இருக்குன்னா அங்கே அழகாக சொன்னார் அன்புமணி ராமதாசன் சொன்னாங்க ஒரு வார்த்தை, எந்த சூழ்நிலையிலையும் தொகுதிக்குள்ளேயும் நீங்கள் வர முடியாது, ஏன்னா அவங்க வலுவாக இருக்கிற ஏரியா. அப்போ அந்த மக்களுக்கான கோபம், தாராபுரத்தில் கடுமையான கோபத்தில் இருக்காங்க மக்கள், ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் அண்ணன் விஜயபாஸ்கரனே சரிவு சந்திப்பார், நீங்கள் எழுதி வச்சுங்க. கரூர்லாம் திரும்ப வாய்ப்பே கிடையாது. அங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் மற்ற தொகுதியும் எடுத்துக்கங்க. நீங்கள் தென் மாவட்டத்தில் நம்ம எசகி சுப்பையான தொகுதி சிரமம்தான். மக்கள் கடுமையான அதிருப்தி தாங்க பில்ட் ஆகிருக்கு. ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு 10% மாறி போனதனுடைய தலையெழுத்து 5% சேஞ்சே என்னென்னா 5 இந்தாண்ட வந்திருந்தா அந்தாண்ட 5 அவுட்டு. கரெக்ட். 10% மாறி போகலை, 5% இப்படி மாறி இருந்தால் 5 அவுட்டு. அப்போ வித்தியாசம் எதை யோசிக்கணும்னா 5%. யார் இந்த 5%னா என் பேரன் கேட்டுச்சு, என் பேத்தி கேட்டுச்சு, இந்த என் ஒரு ஓட்டுலேயே திமுக தோத்துற போகுதுன்னு மக்கள் தவறாக எடுத்த முடிவு. பாரம்பரிய திமுகவினரும் சரி இந்த ஏன் ஒரு ஓட்டான்னு சொல்லி எடுத்த முடிவுகள் விளைவு தான் இன்றைக்கி தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சீரழிவை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த தேர்தலில் சரி பண்ணிடுவாங்க மக்கள். அதனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் திரும்ப இருக்க போகிறது இல்லை. நீங்கள் அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் வந்தால் எழுதி வச்சுக்கோங்க, மிகப்பெரிய சரிவை உறுதியாக சொல்கிற தாவேக்கா சந்திக்கும். நீங்கள் எம்ஜிஆர் ஜெயித்த பிறகு உள்ளாட்சி அருசா கம்ப்ளீட்டாக திமுக தான் ஜெயிச்சிச்சு. அது மாதிரியான ஒரு சூழல் திரும்ப வரத்தான் போகுது. ஆர்எஸ் பாரதி அவங்க கொடுத்த கடிதத்திலையும் கூட விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், சிஎம்மாக இருந்தாலும் அதற்கு நீங்க பிரமாணம் எடுத்ததையே நீங்க மீறுறீங்கல்ல. இல்ல, இது இந்த வைகோ அவர்கள் பேசினார்கள்ல 2 நாளைக்கு முன்னாடி, இந்த மாதிரி நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னது. அது குதிரை பேரத்து அடிப்படையிலையும் பணம் பேரமும் நடந்திருக்குது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா, ஆதாரம் இருக்குது. பணம் பேரம் நடந்ததாக்கு எந்த ஆதாரமும் எங்கேயும் வெளியில காட்டலையே. இதெல்லாம் எப்போ தெரியும்னா, நீங்கள் இப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்தாங்களே உங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் போய் ரெய்டு பண்ணணும். அவங்கெல்லாம் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்களா, அண்ணா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்களா, இவங்க சொந்தம் எவ்வளோ கட்டணம் கட்டியிருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தது, எப்படிலாம் சரியாக இருக்குன்னு பார்க்கணும். அது யார்? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம பெட்டிஷன் கொடுக்க முடியும். யூனியன் கவர்மெண்ட் எடுக்க போதா? இல்லை. ஏன் எடுக்காதுன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் ஆப்பாருன்னு சொல்லிட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே இருக்கிற நீங்கள் சாதி முதற்கொண்டு குறிப்பிட்ட ஐடி கார்டு போடுவோம்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. சாயந்தரம் ஆன உடனே நாங்கள் அப்ஜெக்ஷன் சொன்ன உடனே இதெல்லாம் என்இபின்னு சொன்ன உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க.
அப்போ ஒன்றிய அரசுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் இந்த மாநிலத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. மாடு கன்று பலியிடுவதற்கு தடை இந்த அரசு கொடுத்துருக்கு, இதுக்கு நீங்கள் அப்பீல் போகாமல் இருக்கீங்க. நீங்கள் இன்னையிலேருந்து விஜி ராம்ஜி ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. 40% கூடுதல் நிதி சும்மா வருது யாருக்கு? மாநில அரசுக்கு. இது எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஆட்சி தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் நம்புறீங்களா? கவர்னர்கிட்ட கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது, இது வந்து பப்ளிக்லேயே பேசப்பட்டிருக்குது, பதியப்படாது. ஒன்றிய அரசு இவங்களை வழி நடத்துறதே ஒன்றிய அரசு தான். பின்னாடி இருந்து இங்க பிஜேபி ஆட்சி தான் கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்க தெளிவா தெரியுது, ரிசல்ட்ல வருது இல்ல. இல்லைன்னா எங்க இருந்து உங்களுக்கு சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்டேஷன் இது வரைக்கும் அப்ஜெக்ஷன் இல்ல, கைட்லைன்ஸ் எங்கிட்ட இருக்குது. நேத்து டேட் 29/6/2026 டேட்ல ரிலீஸ் ஆயிருக்கு சிபிஎஸ்சி கைட்லைன்ஸ். இது வரைக்கும் மறுத்து பேசியிருக்காரா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்? அப்ப இம்ப்ளிமெண்டட் தானே அர்த்தம். இப்ப 6ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் 4 ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பில் இந்தியை கட்டாய தேர்வாக எழுத போகிறார்கள். அப்ப வித்துட்டீங்க சார் பிஜேபிக்கு தமிழ்நாட்டை. வேற என்ன சொல்லும்? அப்புறம் எதுக்கு பிஜேபி இவங்களை டிஸ்டர்ப் பண்ண போகுது? பிஜேபியும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்சியை பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஆளுநரை சொல்றேன். ஆளுநர் அவங்க கைக்கூலி தானே சார். நீங்க அதெல்லாம் புதுசா ஒன்று நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். நாம திமுக என்ன செய்கிறதுங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்று வச்சுக்கோங்க, திமுக மக்களுக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலனாலும் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியுமில்ல. இந்த கடிதம் அனுப்பின விஷயமும் இப்படி ஒரு தவறு நடந்திருக்குதுங்கிறதும் இன்னைக்கு மக்கள் மன்றத்துக்கு போய் சேர்ந்துருக்குல்ல. அத்தனை மீடியாவை நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்க. எதனால பேசுறீங்க? பதிவாகிறது. இவர்கள் பண்ணுகின்ற நாடகங்கள் எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான பதிவாக ஏற்படுகிறது. இனி மக்கள் தான் விழிச்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னா இது எதுவுமே நடக்காத மாதிரி போயிடாதான் சொல்றேன். ஒரு பெரிய டிஃபரன்ஸை பாருங்களேன், பெரும் வேதனை. அதாவது காமராஜில் இருந்து கட்சிகள் எல்லாம் அந்த பக்கம் போனது, 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணது எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே எதுவுமே வாங்கவே இல்லை சார். காமராஜ் எம்எல்ஏ ஐயோ எதுவுமே நடக்கவே இல்லை சார். யாருமே எந்த பெனிஃபிட்டுக்காகவும் அவங்க வந்து அந்த பக்கம் போகவே இல்லை சார். போதுமா? காருக்குள் முகத்தை மறைத்தபடி இருந்தது. அது எதுவுமே நடக்கல சார். எல்லாருமே வந்து துறவரம் மேற்கொண்டு சன்னியாசம் மேற்கொண்டு தாவேக ஆதரவு நிலைக்கு தூய சக்தி பின்னாடி போய் நின்றுட்டாங்க சார். விடுங்க சார். திமுக தான் சார் கெடுக்க பார்க்குது. எந்த தப்பும் செய்யாத திமுகவை இன்னைக்கு வந்து ஆள் பிடிக்கிறாங்கன்னு நீங்க வந்து போட்டு மிரட்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இத்தனையும் கண்ணு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்கள யாராவது போய் கேள்வி கேட்குறீங்களா? விஜய் இது வரைக்கும் உங்களால் பார்த்து கேள்வி கேட்க முடிஞ்சுதா? மாண்பு முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்பீங்களா? கேட்டிருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். அப்போ எவ்வளவு தப்பு நடக்குது? நீ எவ்வளவு முக்கியமான நிகழ்வு நடக்குது. 17 பேர் செத்து போயிருக்காங்க சார் சென்னையில். அந்த இந்த யூனிட்ல அம்மோனியா கேஸ் லீக்ல ஒருத்தர் 2 பேர் இல்லை, 17 பேர். இதே திமுக ஆட்சியில் 17 பேர் இப்படி செத்து போயிருந்தா பெருக்கிற கம்யூனிஸ்டுகளெல்லாம் பார்த்து நான் கேட்குறேன், யாராவது போய் அதுக்கு நீங்க முடிவு என்ன எடுத்திருக்கீங்க? 2 லட்சம் பிச்சை போடுற மாதிரி அறிவிக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் இதெல்லாம் பேசணும்ல. அவங்க தொழிலாளி தானே. அவங்கள 10 லட்சம் அவங்க போராட்டம் நடத்தினாங்களே. உங்க தயவுல ஆட்சி நடக்குது. நேரா முதலமைச்சரை பார்க்கணும். முதலமைச்சர் இன்னைக்கு காலையில போய் பார்த்தீங்கல்ல, உங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டப்ப நீ காலையில போய் பார்த்தீங்க. பார்த்தப்ப முதலமைச்சர் அவர்களே இது முறையற்ற செயல், இவங்களுக்கு இவ்வளவு அறிவிக்க வேண்டியது இருக்கு, நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. தொழிலாளர் நலனில் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு செய்யறது தான் வந்து முறையா இருக்குன்னு நேரா கேட்டு ஸ்ட்ரைட்டா கேட்டு செஞ்சுட்டு போறதை விட்டுவிட்டு நீங்க துப்புரவு பணியாளர்கள் 12 மாநகராட்சியில் நீங்க வந்து கால் ஃபார் பண்ணுனீங்க, அதுக்கு போராட்டம் அறிவிச்சீங்க. எதுக்கு போராட்டம் அறிவிக்கிறீங்க? அசம்பிளி நடக்கிறப்ப தான் அறிவிக்கிறீங்க. நேரா அசம்பிளி சேர்ல போய் முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்து தம்பி ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வயசு அடிப்படையில் தம்பின்னு கூப்பிட்றோம். தப்பா நினச்சிக்காதீங்க, நீங்கள் முதலமைச்சர் தான், முதலமைச்சர் அவர்கள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டு ஏங்க இதெல்லாம் தப்புங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நம்ம தாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். 2 ஜோனில் 15 ஜோனில் 2 ஜோனில் இருந்ததுக்கு பிரச்சனைக்கே நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோங்க. இன்னைக்கு 12 மாநகராட்சியிலையும் இப்படி அறிவிச்சிட்டாங்க தம்பி. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துருங்க முதலமைச்சர் அவர்களே. தெரியாத மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு. நீங்க பேசும்பொழுது வந்து பிஜேபி தான் தாவேக்காவை இயக்குகிறது அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சீங்க. ஆனா சிடி நிர்மல்குமார் தன்னுடைய பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸ் நிர்மல்குமார் தான் அவரு, அங்க பயின்றவர் தான் அவரு. நீங்க ஆர்எஸ்எஸ் டவுசர் போட்டு சுத்தினவர் தானே அவரு. இருக்கலாம், இன்னைக்கு தாவேக்கால இருக்கு. ஆமா, எதுக்காக இருக்காரு? நீங்க வந்து என்னது இந்த படத்துல கமல் படத்துல வருவாங்களே ஒரு கேரக்டர் ஒன்று வருமே, அந்த பேர் மறந்துருச்சு எனக்கு, ஆபரேஷன்ல அந்த ஏஜென்ட் ரீட்டா மாதிரி அவரு. அவ்வளவுதான், அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்குதோ ஏஜென்ட் ரீட்டா மாதிரி அப்படியே அவதாரம் எடுத்து பிஜேபி உங்க இந்த ஆட்சியை பிடிச்சிக்கிற வேலையை பார்க்கறது. திமுகவோட காலம் வந்து அஸ்தமிச்சிருச்சு. இனி மிச்சம் மீதியை வந்து பிஜேபி கூட யாரு கூட சூரியன் இருக்கிற வரைக்கும், உதயசூரியன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் திமுக அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது. அந்த எண்ணெல்லாம் அவர் வச்சுக்க வேணாம். இவங்க வேணா சீட்டு கட்டு மாதிரி கலைஞ்சு போவாங்க.
எந்த ரூபத்திலையும் அடிப்படை கட்டமைப்பு கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு ஃப்ராடு கும்பலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து உனக்கு ரூட் மாஃபியாவுக்கு பணம், ரூட்டுக்கு உனக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு, விஓசிக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? நாங்கள் 2 லட்சம் 3 லட்சம் தான் ஒவ்வொரு எம்எல்ஏக்குமே செலவழிச்சோம், இனிமேலும் அப்படி தான் செலவழிப்போம். சார் நான் கேட்குறேன், உங்கள் சோஷியல் மீடியா ப்ராபகண்டாக்கு 3000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களே, இது வரைக்கும் உங்களுடைய எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் இது வரைக்கும் ஏன் உங்களுடைய செலவு கணக்கை நீங்கள் சப்மிட் பண்ணலை? இந்த ரூட் மாஃபியாவுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? நீங்கள் உங்களுடைய மார்டின் குடும்பங்கள்லேருந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? விளக்கங்கள் வந்துச்சா? சோஷியல் மீடியா பரப்புரைன்னு விளையாட்டா சார்? குறைந்தபட்சம் 2000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு. நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கும் 5000, 10,000, 15,000, 30,000 துணை நடிகைகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து எப்படியெல்லாம் அவங்கள வந்து நமக்கு அது அசிங்கமாக தெரியுது, எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பாலியல் ரீதியாக மாணவர்களை, இளைஞர்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அந்த வீடியோலாம் எடுத்து அசிங்கமாக இருக்குது சார். சொல்கிறதுக்கு நான் கூசுது சார். நமக்கு இது வந்து பொதுமக்களை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறதா இல்லையா? இதனால் இதை பார்த்து அவங்க ஓட்டு போட்டாங்கிறது பொதுமக்களை கொச்சப்படுத்துறதா இல்லையா? இளைஞர்களையும் மாணவர்களும் அதை பார்த்து ஈர்க்கப்பட்டார்கள்ங்கிறத எந்த விதத்தில் நீங்கள் மறுக்க முடியும்? உண்மைதான் அது. மீடியாவில் அவ்வளவு இருக்க இன்றைக்குமே அத்தனை வீடியோ சார். குறைஞ்சது கிட்டத்தட்ட 40-45 வீடியோஸ்க்கு மேலே எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வீடியோக்கள்லாம் அவ்வளோ மோசமாக. இப்போ ஓடி ஓடி டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி இருந்து வெளியே சுற்றுது, அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுங்களா? யாரானா கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படி திருநீர் பவ்யமாக வந்து குத்து விளக்கு மாதிரி, குடும்ப குத்து விளக்கு கணக்கா. என்னங்க இது? ஐயோ, உண்மையில் சொல்கிறேன், அந்த பொண்ணு அவங்க ஓட்டு கேட்குறதெல்லாம் பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அந்த பழைய வீடியோவை எடுத்து பக்கத்துலேயே போட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளம் வருது. இந்த பொண்ணா அது? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை? வட இந்தியா தான் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை இப்படி சீரழிச்சு வச்சுருக்கீங்களே. இன்றைக்கி அவங்களெல்லாம் சீன்லேயே காணோம். இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவங்க கொடுத்த கடிதத்தை இவர் வந்து சிடி நிர்மல்குமார் இது திசை திருப்பல், செந்தில் பாலாஜியோட தம்பி மேலேயும் அவர்கள் மேலேயும் வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு ஆதாரம் உள்ளது, அதை திசை திருப்ப தான் திசை திருப்ப வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. ஆட்சியை கலைச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் திமுகக்கு இல்லை. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆண்டுக்குங்க, மக்கள் விரும்புகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டுக்குங்க, உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் விரும்புகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டுக்குங்க. மக்களை தேர்தலை சந்தித்து தான் வருகின்ற வழக்கம் திமுகவுக்கு உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு பல்வேறு சூழ்நிலைகளில் ஆட்சியை கலைச்சிட்டு ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் கிடைத்த போதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள், எங்களுக்கு என்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொன்னது இல்லை, மக்களுடைய முழு விருப்பத்தின் பேர் தான் நம்ம ஆட்சிக்கு வரணும், இப்படி எம்எல்ஏக்களை விலை பேசி ஆட்சிக்கு வர்றதுங்கிறதுல உடன்பாடு கிடையாது, தயவு செஞ்சு அப்படிப்பட்ட பேச்சுக்களை நிப்பாட்டிடுங்க வேண்டாம்னு சொல்லி அப்போவே நிராகரித்தவர் தான் கண்ணியமான அரசியலுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். எங்களுடைய திமுகவும் அது மாதிரி தான், மக்கள் நம்பிக்கையை பெற்று தான் ஆட்சி அமைக்குமே ஒழிய இந்த குதிரை பேரங்கள் வழியாக ஆட்சி அமைக்கின்ற வழக்கம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் தான் அப்படி நடத்திட்டு இருக்கீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குதிரை லகாய பேரமோ, குதிரைகள் 6 குதிரைகள் நீங்கள் வந்து காலை உடச்சிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அதான் நடந்திருக்கு. இப்போ மக்களை முட்டாளாக்குகின்ற வேலையை இந்த தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான பலன்களை உறுதியாக சந்திப்பாங்க. ஒரு கட்டம் வரும், சட்ட ரீதியான எதிர்கொள்ளலும் நடக்கத்தான் போகிறது. கோர்ட் இதற்கான முடிவுகள் சில விஷயங்களை அப்ரோச் பண்ண தான் இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்படிலாம் நடக்கின்ற பொழுது முறை தவறிய நடவடிக்கைகள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க, மிரட்டுகின்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பொய்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோர் மீதும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகத்தான் இருக்கிறது. மிசாவை பார்த்தவர்கள் வழக்கு எத்தனை போட்டாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திய பேச்சிலும் சரி, அதற்கு முந்தைய பேச்சிலும் சரி, 3 மாதமோ இல்லை 6 மாதமும் இந்த ஆட்சி ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னப்போ? இது எந்த அடிப்படையில் இதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க? மக்கள் புரட்சியாக இருக்கலாம், ஆளுங்க இப்போ ஆளுகின்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அழகாக சொன்னார், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னாரு முத்தரசன். அங்கே போய் பார்த்தோம், இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருந்துச்சு, அங்கேருந்து திரும்பி பார்த்தா தான் இருந்தது, பழைய இடமே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இப்போ திரும்ப போக முடியாத நிலையில் நின்று தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கதைக்காக சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சாரு. இன்றைக்கி கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்லி 2 கம்யூனிஸ்ட்டும் நீங்கள் சொல்கிறாங்களே, இன்றைக்கி கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம்ட்டாங்களே. ஆதரவுன்னா தெரிவிச்சிருக்கோம், அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரில. ஆதரவு தெரிவிப்பா, ஆனால் கூட்டணியில் இல்லைங்கிறது எப்படி சரியாகும்? அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இன்னமும் உங்களுக்கு பயம் இருக்குது. விசிகே அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அண்ணே ஆணவ கொலை நேற்று 2 நடந்திருக்குண்ணே, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கண்ணே, போங்கண்ணே போய் அந்த பிள்ளைகளை பாருங்கண்ணே, உதவி பண்ணுங்கண்ணேன்னு கேட்குறோம்.
வாயை பேசாமல் உட்காந்துருக்கீங்கலாம். அப்போ அவருக்கு வந்து அவருடைய பதவி தான் முக்கியமாக இருக்குது. வன்னியரசனுக்கு அவர் பதவி தான் முக்கியமாக இருக்குது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, திருமணம் என்ன பேசியிருப்பாரு? என்ன சார் பேசியிருப்பாரு? எங்களை அடக்குமுறையுடன் திமுக வைத்திருக்கிறதுன்னு பேசியிருப்பாரா? கம்யூனிஸ்டுகள் என்ன சார் பேசியிருப்பாங்க திமுகவை? ஐயுஎம்எல் பெரியவர் ஐயா பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் கழக தலைவர் என்ன சார் சொல்லியிருப்பீங்க ஜெயிச்சிருந்தா? அதே வாய் இப்படி பேசுது பார்த்தீங்களா? சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசி நாள் நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுனதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கத்தானே செய்யுது. எப்படியெல்லாம் பாராட்டி பேசுனீங்க, அதில் என்ன மறைஞ்சிருமா என்ன? தயவு செய்து உங்களுடைய ஆதாயத்திற்காக போனோம்னு ஒத்துக்குங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிற வேலை வேண்டாம். நாங்கள் கண்ணியமாக சொன்னோம், கௌரவமாக சொன்னோம். எங்ககிட்ட வந்து நாங்கள் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லும்போது சரி போயிட்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? அப்போ என்ன சொல்கிறேன், எங்கிட்ட கேட்டுட்டு தான் போனாங்க, நாங்கள் தான் சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சோம். அப்படி தானே சொல்கிறோம். அது கூட சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வலிக்குது. உடனே முடிவு எடுத்துகிட்டு தானே போகிறீங்க. நீங்கள் வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு தானே நீங்கள் வர்றீங்க. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் வந்து முறையாக பார்த்துருந்தா அறம்ங்கிற ஒரு விஷயம் இந்த அரசியலில் இருந்ததுன்னு சொன்னால் என்ன சொல்லி ஓட்டு கேட்டோமோ அதை விட்டு நாங்கள் மாற தயாராக இல்லை. ஆட்சி கவிழ்ந்தால் கவிழ்ந்துட்டு போகுது, அது அவங்களுடைய திறமை. கவர்னர் ஆட்சி வந்தால் கூட வந்துட்டு போகுதுங்க, திரும்ப நம்ம வந்து தேர்தலை சந்திச்சுக்கலாங்கன்னு சொல்லி கம்முன்னு தெம்பா தில்லா நின்றுருந்தீங்கன்னா நீங்களாம் அறம் மாறாத ஒரு முறையான அரசியல்வாதியாக மக்கள் உங்களை ரசிச்சிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டீங்க. நாங்கள் நினச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆளணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே அதே நிலையில் தான் இருக்கிறோம். மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் மக்கள்கிட்ட மறுபடியும் நாங்கள் பேசுவோம், மீண்டும் அவருக்காக ஓட்டு கேட்போம். எங்களுக்கான தலைவர் கொள்கையாக நிற்கக்கூடியவர், இந்த தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை செய்து கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவரோடு நாங்கள் துணை நிற்கிறோம்னு கூச்சப்படாமல் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல சார். அதானே சார் அறம் சார்ந்த அரசியல். அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள்லாம் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டோம். என்ன சார் கதை? அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். இன்றைய சூழலில் இன்றைக்கி நாங்கள் ஊடகங்களை கவனித்த வரைக்கும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் ஒரே விவகாரம் குறித்து தான் ஒரு கடிதம் கொடுத்துள்ளார், கவர்னர் வரைக்கும். அதே போல் செந்தில் பாலாஜி சகோதரர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வருது, கைது செய்யப்படுகின்றனர். ஆனால் நியூஸ் வந்து மிக அதிகமாக மக்களிடம் ரீச் ஆகுது, இல்லை அடிக்கடி ஸ்க்ரோலிங்கில் வர்றது. நியூஸ் எத்தனை சேனல்களை ஆதவர்ஜுன் அவர்கள் வாங்கியிருக்கிறார் இந்த ஒரு 2 மாத அளவில்? சொல்லுங்கள் சார். நம்ம யூடியூப் பேசுவோம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் நம்ம பேச முடியாது, அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஓப்பனாக பேசுவோம். தந்தி யார் ஹோல்டில் இருக்குது சார்? விகடன் சோஷியல் மீடியா யார் ஹேண்டில் சார் இருக்குது? நியூஸ் 7 யார்கிட்ட சார் இருக்குது? நியூஸ் 24/7 யாருக்கா சார் இயங்குது? இன்னும் என்ன சார் சேனல் இருக்குது? புதிய தலைமுறை யாரு சார்? யாருக்காக இயங்குது சார்? இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே வந்து டிஃபென்ஸ் மோட்லையும் அது ஒரு அஃபென்ஸ் மோட்லையும் இருப்பதாகவும் அப்படி தானே ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுது. அந்த ப்ரொபகண்டா தானே போய் சேருது சார். அது டிஎம்கே மக்கள் அவ்வளவு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்காங்க. வருகின்ற இடைத்தேர்தலே ரிசல்ட் தெரிய போகுது, ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கான முயற்சி தான் அவங்க இப்போ ட்ராமா மாற்றி ஆடுறாங்க. வேறு எதுவும் நம்ம மைண்டில் எடுத்துக்கவே தேவையில்லை. இடைத்தேர்தல் பார்க்க தான் போகிற ரிசல்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கடுமையான கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு. ஸோ மீண்டும் திமுக மீது ஒரு பழி சுமத்துகின்ற வேலையை கவிழ்க்க முயற்சி செய்துங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதெல்லாம் எதிர்கொண்டு திமுக வந்துவிடும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, பார்த்துக்கலாம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தொடர்.